அடுத்து சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஃபியூச்சர்ஸ் வந்து ஸோ கான்ஸ்டிடியூஷன் வந்து எங்கிருந்து பெறப்பட்டது அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அரசியலமைப்பின் ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இதுவும் நம்ம கேள்வியாக கேட்டுருவாங்க. இந்திய அரசு சட்டம் அப்படின்னும் போது அந்த அரசு சட்டம் 1935 நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கிட்டோம், இந்திய அரசு தற்போது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி விதிகள், ஆளுநரின் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவகாரங்கள், இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா இந்திய அரசு சட்டம் 1935. பிரிட்டன் அரசியலமைப்புல வந்து நம்ம எடுத்துக்கிட்டதுன்னா நாடாளுமன்ற முறை அரசாங்கம் வந்து, ஏன்னா அதிபர் முறை பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா அமெரிக்காவை சொல்லுவோம், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா வந்து பிரிட்டன் சொல்லுவோம். அந்த பிரிட்டன் ஃபாலோ பண்ண பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இந்தியா ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஒற்றை குடியுரிமை அப்படின்றது நம்ம பிரிட்டன் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா அப்படின்றது பிரிட்டன் கிட்ட இருந்து, நாடாளுமன்ற செயல்முறைகள் அந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் அப்படின்றது வந்து, அடுத்து இடைக்கால தடையாணைகள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை அமைப்பு, பாராளுமன்ற சிறப்புரிமைகள், அந்த இரு அவைகள், லோக்சபா ராஜ்யசபா இருக்குல்ல அங்கே, அதே மாதிரி அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் பிரிட்டன்ல இருக்கணும். இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டோம், பிரிட்டிஷ் அரசியலமைப்புல இருந்து எடுத்துட்டோம். இதுல முக்கியமானது என்ன எது கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாடாளுமன்ற அரசாங்கமும் சட்டத்தின் ஆட்சியும் எங்க இருந்துச்சுன்னா பிரிட்டன்ல இருந்து வந்துச்சு அப்படி பார்க்குறோம். அடுத்து அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்துக்கிட்டது என்னன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்க்குறோம். பகுதி 3ல இருக்குல்ல அது நீதி சீராய்வு, நீதிமன்றம் என்ன பண்ணலாம் வந்து சீராய்வு வந்து பண்ணலாம், மறு ஆய்வு வந்து பண்ணலாம் அப்படி பார்க்குறோம். நீதித்துறையின் சுதந்திரம் அப்படின்னு அமெரிக்கால இருந்து குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன நம்ம வந்து குடியரசுத் தலைவர் வந்து இம்பீச்மெண்ட் சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்க தீர்மானம் எங்க கொண்டு வருவாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் போன்றவரை பதவி நீக்க செய்யும் முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்ததுன்னா அமெரிக்க அரசியலமைப்பு. முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அடிப்படை உரிமைகளும் அதே மாதிரி நீதி சீராய்வும் அமெரிக்காவில இருந்து பெறப்பட்டது கேள்வி கேட்பாங்க. அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து பெறப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் பகுதி 4 அப்படி பார்க்குறோம். அரசின் வழிகாட்டு அப்படின்னு பகுதி 4ன்னு சொன்னா அது அங்கிருந்து பெறப்பட்டது வந்து. அதுதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க வந்து. ராஜ்யசபாவிற்கு உறுப்பினர்கள் நியமனம், அதே மாதிரி ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கும் முறை ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரல் ஓட் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். அடுத்து கனடா அரசியலமைப்புல இருந்து பெறப்பட்டது அப்படின்னா வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி அப்படின்னு பார்க்குறோம். மத்திய அரசுடன் இதர அதிகாரங்கள் வந்து இருக்கிறது, மத்திய அரசு மாநில ஆண்டு நியமனம் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனடா அரசியலமைப்புல இருந்து பெறப்பட்டது. அந்த பாயிண்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட். ஆஸ்திரேலியாவில இருந்து பெறப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னன்னா வந்து கூட்டம் பொதுப்பட்டியல் அப்படின்றது ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து பெறப்பட்டது அப்படின்னு. ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பு இருக்குல்ல அதுல இருந்து பெறப்பட்டது நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமை பறிப்பு அப்படின்னு, அடிப்படை உரிமையில பறிக்கிறது நெருக்கடி காலத்தில் பறிக்கணும்னு சொல்லி எந்த அரசியலமைப்புல இருந்தது அப்படின்னு ஜெர்மனில இருந்து அதை அப்படி எடுத்துட்டோம். சோவியத் அரசியலமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்க்குறோம். முகப்புரையில நமக்கு தெரியும் என்ன நீதி, சமூக பொருளாதார அரசியல், சகோதரத்துவம் அப்படின்னா வந்து பிரெஞ்சு, அது வந்து சமூக பொருளாதார அரசியல் அப்படின்னா வந்து சோவியத் அப்படி பார்க்குறோம். பிரெஞ்சு அரசியலமைப்புல இருந்து எடுத்துட்டது என்னது முகப்புரையில சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னா வார்த்தை வந்து சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறோம். தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்புல இருந்து எடுத்துருக்கோம், அங்கிருந்து எடுத்திருக்கோம். ஸோ மாநில உறுப்பினர்கள் தேர்வு எப்படி பண்ணணும், அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து எங்கிருந்து பெற்றது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பு. அண்ட் ஜப்பான் அரசியலமைப்பு சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படி பார்க்கணும் வந்து. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்றது ஜப்பான். ரூல் ஆஃப் லா அப்படின்னா வந்து பிரிட்டன் வந்து. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா அமெரிக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. ஸோ அப்போ சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைனா ஜப்பானும், அதே மாதிரி வந்து ரூல் ஆஃப் லா அப்படின்னா வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா வந்து பிரிட்டன் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட்.